சீனிவாசன் இல்ல இல்லை நீங்கள் சொல்லிடுங்க, நோ இஷ்யூ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அவருடைய கருத்தோடு எதையும் மாறுபடக்கூடும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் ஒருமித்த கருத்தை வைத்திருப்பார்கள். ஸோ அதனால் மாறுபட்ட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள், அதன் பிறகு நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். இல்ல ஏன்னா நான் சொன்னது ஏன்னா திரு அருணன் வந்து தப்பான டெஃபினேஷன் கொடுத்தார். சாவர்கர் சொன்னதுக்கு முற்றிலும் மாறான டெஃபினேஷன்ஸும் சித்தாந்தத்தையும் முன்வைச்சார். சாவர்கர் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. சாவர்கர் தெளிவா சொல்றார், ஹிந்துசம் ஹிந்துத்வாலோட ட்ரீட்டிஸ்ல அவரோட எழுதும் போதே அதுல தெளிவா சொல்றார், எந்த சிட்டிசனும் எந்த குடிமகனையும் மதத்தின் பேரலை பாரபட்சமே பார்க்கப்படாது, எல்லாரும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க, இவங்க செகண்டரி சிட்டிசன்ஸ் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. சோ அதுக்காக தான் நாங்க ஃபர்ஸ்ட் கையை உயர்த்தினேன். நான் ப்ரூஃபே காட்டுறேன் சார், அவரோட புக்ல நான் ப்ரூஃபே காட்டுறேன், நீங்க ப்ரூஃப் காட்டுங்க, நான் ப்ரூஃப் காட்டுறேன். இது உண்மைன்னு தெரியும். இந்த மாதிரி பல வருஷமா, இந்த மாதிரி 75 வருஷமா அருணன் அவர் பதிவு பண்ணிட்டு அருணன் ஒரு நிமிஷம் பேராசிரியர் அவர் பேசட்டும். பேராசிரியர் ஒரு நிமிஷம். இல்ல பேராசிரியர், நீங்க அவர் கருத்துல மாறுபடலாம், உங்க நேரத்துல மாறுபடுங்க. இல்ல ஓகே இது அவருக்கான நேரம், அவர் உங்க நேரத்துல குறுக்கிடவும் இல்ல, காரணம் தான் காத்திருந்தா நம்ம அவருக்கு வழி கொடுப்போம். உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். சீனிவாசன் சார், 75 வருஷமா இந்த மாதிரி தான் ஹிஸ்டரியை திருச்சு, யார் பேசுறதெல்லாம் திருச்சு மார்க்சிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ் நம்ம நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உண்மை வெளிவந்திருக்கு. சாவர்கர் என்னென்ன சொல்லியிருக்கார், அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் அவர் சொல்லல, அவர் தெளிவா சொல்லியிருக்கார், எந்த மதத்துல யார் இருந்தாலும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணப்படுவார்கள் அப்படின்னு. முதல் விஷயம். ரெண்டாவது, இப்ப நம்ம சாவர்கர் சொல்ற டெபினிஷன் எடுத்துக்கணுமா, திரு காந்தி அவர்கள் சொல்றது எடுத்துக்கணுமா, மற்றவர்கள் சொல்றது எடுத்துக்கணுமானே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, திரு ரமேஷ் சேகுராம் கிட்ட நான் அங்க கூட வேறுபடுறேன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அதுதான் நான் இப்ப படிச்சு காட்ட போறேன். நம்ம 1995 ஜட்ஜ்மெண்ட் அப்ப வந்து நம்ம ஹிந்துசம் இந்த அரசியல்ல வந்து ஹிந்துத்துவ வச்சு ஓட்டு கேட்கறாங்க அப்படிங்கறது போது கேஸ் போடுறாங்க. திரு பால் தாக்கரே அவர்கள் தான் இந்த மாதிரி பேசுறாங்க போது இது வந்து மதத்தின் பேர்ல அரசியல் பண்ணலாமா, அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து 1974 ஜட்ஜ்மெண்ட்டையும் கோட் பண்றாங்க. அவன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, the words Hinduism or Hindutva are not necessarily to be understood and construed narrowly, confined only to the strict Hindu religious practices unrelated to the culture and ethos of the people of India, depicting the way of life of the people. So Supreme Court என்ன சொல்லுது, இது இந்த குறுகிய கண்ணோட்டத்தோட ஹிந்துத்வா அண்ட் ஹிந்துசமா பார்க்க கூடாது, ஒரு மதம் மட்டுமே பார்க்க கூடாது, ஏன்னா இது வந்து இந்த நாட்டோட கலாச்சாரம், வேல்யூஸ், ஈத்தோஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். Considering the terms Hinduism or Hindutva per se as depicting hostility, enmity or intolerance towards other religious faiths or professing communalism proceeds from an improper appreciation and perception of the true meaning of these expressions emerging from the detailed discussion in earlier judgment of this court. well and good okay அதுல நீங்க இந்த பாராவனுடைய அதான் சார், இந்த பாராவனுடைய தொடக்கத்துல வாசித்தவற்றை மட்டும் தமிழாக்கம் சொல்லுங்க. இல்ல அதுதான் அவர் சொல்றாங்க, இந்த வார்த்தைகள் ஹிந்துசம் ஆர் ஹிந்துத்வா வந்து ஹாஸ்டிலிட்டி ஆர் கம்யூனலிசம் இப்படின்னு பார்க்க கூடாது, இன்டாலரன்ஸ், பகைமை, எனிமிட்டி இப்படிலாம் பார்க்க கூடாது. அப்படி பார்க்கிறது இது வந்து ஃபார்ம் an improper appreciation, சரியான புரிதல் கிடையாது. இந்த true meaning of the words அப்படி. அடுத்து misuse of this expression to promote communalism cannot alter the true meaning of these terms. இதை யாரா மிஸ்யூஸ் பண்ணா இந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தத்தை மாற்ற முடியாது. The mischief resulting from the misuse of these terms by anyone. அந்த வார்த்தைக்கான அர்த்தங்களை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கீங்க. ஹிந்துத்வாக்கும் ஹிந்துசம்க்கு டிஃபரன்ஸ் இல்லன்னு சொல்லுது. இப்ப பொது இடங்கள்ல இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தொழக்கூடாது என்று சொல்வதும், வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜில் கறி வச்சிருக்கிறத மாட்டுக்கறி என்று சொல்லி ஒரு இஸ்லாமியரை அடிப்பதும், ட்ரெயினில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி இஸ்லாமிய இளைஞனை பிடித்து ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட சொல்லி அடிப்பதும், ஒரு வழிபாட்டு தளத்தின் மீது போய் தாக்குதல் நடத்துவதும், இடிப்பதும் இதுக்குள்ள வராது. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இதை எதுவுமே நியாயப்படுத்தல, ரைட்? இல்ல இந்த எதுவுமே நியாயப்படுத்தல. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 1995 நீங்க சொன்ன அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு, அப்புறம் நடந்த நிகழ்வு தான். எஸ், அதுக்காக தான் அதை கேட்டேன். எஸ், நான் இல்ல அந்த காலவரிசையை புரிந்து கூட தான் நான் கேட்குறேன். ஆனால் 95 சுப்ரீம் கோர்ட் சொல்லுகின்ற பொழுது இந்தியாவுடைய நிலைமை என்ன, 95 அப்புறம் சரியா நடந்த நிலைமைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதன் பிறகு வந்த பல ஜட்ஜ்மெண்ட் இருக்குது என்கிட்ட. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லிக்கிறாங்க கோர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எஸ், ஓகே. அதே திருப்பி இந்த ஹிந்துத்துவ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற அதே காரணத்துக்காக 2018 திருப்பி ரீவிசிட் பண்ண சொல்றாங்க. 2020 சுப்ரீம் கோர்ட் ரீவிசிட் பண்ணிட்டு திருப்பியும் இதுல எந்த மாற்றமுமே கிடையாது 2020 சொல்லிட்டாங்க. இதே வேர்ட்ஸ்க்கு எந்த மாற்றமும் கிடையாது. இது முதல் விஷயம். இல்ல ரெண்டாவது ப்ராப்ளம் சார், இல்ல ஒரு நிமிஷம். ப்ராப்ளம் அந்த வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வார்த்தை தவறா சரியாங்கிறது தான் தீர்ப்பு. ஆனால் விவாதம் என்னன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தி நடக்கக்கூடிய அரசியலை பற்றிய விவாதம்.
இப்போ அரசியல் அதுதான். ஹிந்து என்ற வார்த்தையில் பிரச்சனை இல்லை, ஹிந்துத்துவா என்ற வார்த்தையில் பிரச்சனை இல்லை, நீதிமன்றம் சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனால் ஹிந்துத்துவா என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் நடக்கிறதா ராகுல் கொஸ்டின் பண்றாரு. இப்போ இந்த அரசியல் ஹிந்துத்துவாவின் மீது நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுல உங்க பார்வை என்ன? இல்ல அதுதான். சோ இப்ப வந்து தெளிவா தெரியுது ராகுல் காந்தி சொன்னது தவறான வாதம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஹிந்துவிசம்க்கும் ஹிந்துத்துவக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால ராகுல் காந்தியோட வாதம் ஐ எம் ஹிந்து நாட் ஹிந்துத்துவவாதி, ஹிந்துத்துவவாதி இல்லன்னு சொல்லிட்டாங்களா சார்? இருங்க நான் முடிச்சிடறேன். ஹிந்துத்துவவாதிக்கு டிஃபரன்ஸ் இல்லங்கிறதா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டோட சாரம். சோ நான் இப்ப அடுத்தது ஒன்று படிக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா இஸ் a land of Hindus ஏன் சொல்றாரு சார்? ஒரு நிமிஷம் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போ நீதிமன்றத்தினுடைய பார்வையும் சரி, சட்டத்தினுடைய பார்வையும் சரி, இங்க யாரெல்லாம் ஹிந்துங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு சார். யாரெல்லாம் ஹிந்து, யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ, யாரெல்லாம் சீக்கியர் இல்லையோ அவங்கெல்லாம் ஹிந்து, ரைட்? பார்சிகள் இல்லையோ அவங்க தான் ஹிந்து. ஆனால் பாஜகவினுடைய வாதம், ஆர்எஸ்எஸ்னுடைய வாதம், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியனும் ஹிந்து தான். ஏன்னா ஹிந்து என்பது மதம் அல்ல, அது ஒரு சனாதன நெறி, அது ஒரு வாழ்க்கை முறை. எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஹிந்து தான் ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல. அப்போ இந்த வாதம், ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வாதம் நீதிமன்றத்தினுடைய வாதத்தோடு சட்டத்தினுடைய வாதத்தோடு முற்றிலும் முரண்படுகிறது. அப்போ அந்த இடத்து இல்ல சார், இல்ல சார், இல்ல நீ சட்டம் அப்படி சார், சட்டம் வந்து எங்கேயும் முஸ்லீமை வந்து ஹிந்துன்னு சொல்லல சார், கிறிஸ்டினை ஹிந்துன்னு சொல்லல சார். நான் முடிச்சிடுறேன் சார். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லுதுன்னா ஹிந்துத்துவாவோ ஹிந்துங்கிற வேர்ட ஒரு மதம் சார்ந்த விஷயமா பார்க்காதீங்க. இல்ல இந்த நாட்டோட கலாச்சாரம் ஈத்தோ சம்பந்தப்பட்ட அப்படின்னா சார், சட்டமே இங்க என்ன சொல்லிருக்குன்னா யாரெல்லாம் ஹிந்துனா இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஹிந்துன்னு சொல்லிருக்கணும். அப்படி சொல்லல, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோன்னு சொல்லிருக்காங்க. சோ நான் அதுக்கு தான் வரேன். சோ இப்ப ராகுல் காந்தி சொன்னது இந்தியா இஸ் a land of Hindus அப்படிங்கறார், நாட் ஹிந்துத்துவவாதிஸ். ஏன் அவர் வந்து இந்தியா இஸ் a secular land ன்னு சொல்லல? ஏன் அவர் இந்தியா இஸ் a land of Hindus, Christians, Muslims சொல்லல? அந்த கேள்வி நம்ம கேட்கணும். அந்த கேள்வி நான் காங்கிரஸான கேள்வி. இதே ஸ்டேட்மெண்ட் இவர் ராகுல் காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் திரு சாவர்கர் இந்தியா இஸ் a land of Hindus ன்னு சொல்லிட்டு அவர் அந்த டெஃபினிஷனை கொடுக்கிறார். யாரெல்லாம் ஹிந்துஸ்னா யாரெல்லாம் இந்த நாட்டை வந்து அவங்களோட மாத்ருபூமி பித்ருபூமியா பாக்குறார்களோ, யாரெல்லாம் இதை ஹோலி லேண்டா பார்க்கிறார்களோ அவர்களாம் தான் ஹிந்துஸ். ஏன்னா அவர் வந்து மதம் வழிபாட்டு முறை உங்களோட ஃபெய்த் என்னவா வேணா இருக்கலாம். ஆனா நீங்க இந்த லேண்ட், சோ இப்ப ராகுல் காந்தி தான் இந்த கிளாரிஃபிகேஷனை கொடுக்கணும். லேண்ட் ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னா அதுக்கு முன்பு நான் அகைன் திருப்பி அந்த ஹிந்துங்கிற வார்த்தை எப்போ வந்துச்சு, அந்த வார்த்தையை யார் பயன்படுத்தினா, அதுக்கு அதிகாரப்பூர்வமான அந்தஸ்து எப்போ கொடுக்கப்பட்டுச்சு? பிரிட்டிஷ்காரங்க காலத்துக்கு முன்பாக இங்க யாரும் ஹிந்துவாக அடையாளப்படுத்தப்படலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பேசணும்னா இது எங்கே தொடங்குச்சு? அப்போ பிரிட்டிஷ்காரர்களை எதிர்க்கக்கூடிய பாஜகவும் சாவர்கரும் ஆர்எஸ்எஸும் பிரிட்டிஷ்காரர் கொடுத்த ஹிந்துங்கிறத ஏன் வச்சுக்கிறாங்க கேள்வி, பல விவாதங்கள் எழுதிய கேள்வி. நான் அடுத்த சுற்றுலா திருப்பி வரேன். நான் முதல் சுற்று வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்து வந்தேன். சீனிவாசன், இதுதான் பிரச்சனை. ஏன்னா இத்தனை வருஷமா மார்க்சிஸ்ட் வந்து இந்த மாதிரி சொன்னாததை சொல்றது. அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது சாவர்கர் வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை, மற்ற முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸ்லாம் இரண்டாம் பட்ச குடிமக்களா தான் கருதப்படுவார்கள் சொன்னாரு. அதற்கான எவிடன்ஸ் கொடுக்கல. ஆனா நான் வந்து அப்படி சொல்லலங்கிறதுக்கான எவிடன்ஸ் கொடுக்குறேன். இந்த புத்தகத்திலே நான் கொடுக்குறேன். இரண்டே ரெண்டு கட்சிகள் தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணும்போது கான்ஸ்டிடியூஷன் ப்ரிப்பேர் பண்ணது ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் இந்தியாவில். அப்போ ஒன்னு இந்து மகாசபா, இன்னொன்னு சோசியலிஸ்ட் கட்சிகள். அதுல வந்து திரு என்.வி. கேட்கல் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தெளிவா சொல்றாரு, இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷனே ப்ரிப்பேர் பண்ணாங்க, வேற எந்த கட்சியும் ப்ரிப்பேர் பண்ணல. அந்த ரெண்டு கட்சியோட கான்ஸ்டிடியூஷனை நான் வந்து படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் there is agreement on the main features of the constitution that ought to prevail னு சொல்றாரு. சோஷியலிஸ்டுக்கும் இந்து மகாசபா கான்ஸ்டிடியூஷன். சார் நான் முடிச்சிடுறேன். நீங்க சொல்லி முடிங்க. நான் தெளிவா இதுல என்ன படிக்கிறேன், இது இருக்கு. இந்து மகாசபாவோட கான்ஸ்டிடியூஷன் அவங்க ப்ரப்போஸ் பண்ண கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லுது 16 fundamental rights of a modern egalitarian secular state. All men and women shall have equal rights as citizens. All citizens are equal before the law and possess equal civic rights. There should be no law, civil or penal, substantial, procedural or discriminative nature. அதுக்கப்புறம் சொல்றாங்க முக்கியமான பாயிண்ட், there shall be no state religion for the Hindustan Free State or for any of its provinces. 16 fundamental rights இந்த மாதிரி ஒவ்வொன்னு இருக்கு. அதுல தெளிவா சாவர்கர் சொல்லியிருக்காரு. இந்து மகாசபா சொல்லுது. எந்த ஆண்டு சார்? எந்த ஆண்டு எழுதின புத்தகம் இது? இது வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வந்த உடனே, கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வந்த பிறகு, கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வரதுக்கு முன்னாடி. இல்ல இருக்கு சார், நான் முடிச்சிடுறேன் சார். இல்ல ஏன் நான் சீனியர் சார் நான் கேள்வி கொடுத்தறேன். இல்ல நல்ல ஒரு அரிசாந்த வார்த்தை முன்னாடி நான் படிச்சிறேன். இல்ல நான் சரி நான் இல்ல நீங்க சொன்னீங்க ஃப்ரீ ஹிந்துஸ்தான் ஃப்ரீ ஸ்டேட்
31st May met for the first time 31st May 1944 சார் 35 சிட்டிங் 35 சிட்டிங்ஸ் இருக்கு சார் சோ நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் வரதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் தெளிவா போட்டுட்டாங்க நான் வாசிச்சிருக்கேன் சார் நான் வாசிச்சிருக்கிறதுனால தான் நான் குறிக்கிட்டேன் மன்னிக்க நான் வாசிச்சிருக்கேன் அதனால குறிக்கிட்டேன் நான் ரெண்டு விஷயம் சார் ஆனா சார் கிளாரிஃபிகேஷன் இந்து மகாசபாவோ சாவர்கரோ ஒரு குடிமகனை மதத்தின் அடிப்படையில் இல்ல பாரபட்சமே பார்க்கல வேற்றுமைப்படுத்திய எல்லாரும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் நீங்க வந்து பெண்கள் உள்ளிட்ட ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும்னு ஒரு வார்த்தை வாசிச்சீங்க ரைட் உங்களுக்கு நல்லா தெரியும் சார் அம்பேத்கர் ஏன் சார் ரிசைன் பண்ணாரு தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை சூப்பர் சார் ஆர்எஸ்எஸ் ஒரு பேரணி நடத்துச்சு சார் ராம்லீலா மைதானத்தில் முடிச்சிடறேன் சார் ராம்லீலா மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க நாடாளுமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் ஹிந்து கோட் பில்ல அவர் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார் ஹிந்து பெண்களுக்கு சில சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது மனு தர்மத்திற்கு எதிரானது என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் அதிகாரப்பூர்வ ஏடு அதை பதிவு செய்திருக்கிறது பெரும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது அந்த அழுத்தத்திற்கு அன்றைக்கு நேரு உடன்பட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் நேரு சொல்றார் கனத்த இதயத்தோடு ஒரு வழி இல்லாம அந்த முடிவு எடுக்கிறேங்கிறாரு அம்பேத்கர் ரிசைன் பண்ணார் திருப்பி கொண்டு வராரு நேரு அதே சட்டங்களை திருப்பி பாராளுமன்றத்துல பாஸ் பண்றாரு என்ன கேள்வி கேக்குறாங்க நான் சொல்லிறேன் அதுக்கு நீங்க பேசுங்க காங்கிரஸுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் வருது இல்ல சார் இல்ல அந்த போராட்டம் இந்து மகாசபாவுக்கும் அம்பேத்கருக்கும் தான் அவர் முடிக்கட்டும் சார் நான் முடிச்சிடுறேன் நீங்க சாவர்கர் இந்து மகாசபாவை பத்தி கேட்டீங்க நான் அதை படிக்கிறேன் இந்த டெஃபினிஷன் ஆஃப் a citizen every person without distinction of sex domiciled within the limits of the jurisdiction of the Hindustan free state at the date of the coming into operation of this constitution ன்னு சொல்லுது no discrimination சாவர்கர் இந்து மகாசபாது சார் நான் முடிச்சேன் அதான் சார் எஸ் சார் நீங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ் சார் நீங்க நான் இல்ல சார் இல்ல நான் வாட்சினால தான் சொல்றேன் சார் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு பக்கத்தை நீங்க சொல்றீங்க இதே சாவர்கரும் இதே ஹிந்து மகாசபாவும் இதே ஆர்எஸ்எஸும் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நம் நாட்டுல நான் எல்லாம் சேர்த்தே பேசுறேன் இல்ல நான் என்கிட்டயும் அதான் இருக்கு சார் இதே எல்லாம் சேர்த்தே சொல்றேன் நீங்க சொல்றது புரியுது எல்லாம் சேர்த்தே சொல்றேன் இதே இந்தியாவில் நம்முடைய மனு தர்மமும் மனு சட்டமும் இருக்கின்ற பொழுது ஏன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு இங்கே சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்டார்கள் யார் கேட்டாங்க ஆதாரம் கொடுங்க நான் வந்து இந்து மகாசபாவோட நான் சொல்றேன் சார் நான் சொல்றேன் சார் நான் டாக்குமெண்ட் காட்டுறேன் நான் எஸ் ஒரு நிமிஷம் ஆர்எஸ்எஸ் அதிகாரப்பூர்வ ஏடு அதை பதிவு செய்திருக்கிறது நீங்க ஆர்எஸ்எஸ்க்கும் ஹிந்து மகாசபாவுக்கும் தொடர்பே இல்லை ஆர்எஸ்எஸ்க்கும் சாவர்கருக்கும் தொடர்பே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அந்த முடிவை நான் மக்கள்கிட்ட விட்டுறேன் ஓகே ஓகே நான் ஒரு பிரேக் சொல்லிருங்க சுருக்கமா சொல்லுங்க சாவர்கருக்கும் எல்லா விஷயத்திலையும் ஒட்டுமொத்த ஒரே மாதிரி கருத்து இல்ல அவர்கள் பல விஷயங்கள்ல வேறுபட்டார்கள் அந்த மாதிரி இந்த விஷயம் சாவர்கர் அவர்கள் எவ்வளவு சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டாரோ அந்த அளவுக்கு அரசியலுக்கு வந்துடுறோம் அரசியலுக்கு ஒரு இடைவெளிக்கு பிறகு வந்துடலாம் ப்ளீஸ் ஷூர் இதோட அரசியலுக்கு இப்ப வந்தோம் நம்ம வந்து சாவர்கர் பத்தியே பேசிட்டோம் இப்ப நடக்குது நான் சொல்றது திரு அருணன் சொன்னா நான் சொன்னேன் நான் சொல்லல சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் நான் சொன்னேன் இந்துசம்க்கு இந்துத்துவாக்கும் சுப்ரீம் கோர்ட் சொல்றதை அவர் ஏத்துக்க மாட்டாரா அது அவர் இஷ்டம் சுப்ரீம் கோர்ட் சொல்றதை ஏத்துக்கிறதுக்காக தான் நான் இது சொன்னேன் அதனால அது என்னோட சொந்த கருத்து கிடையாது சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறது ரெண்டாவது விஷயம் இதைத்தான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கண்டித்தார்கள் முரசொலியில எழுதின ஆர்டிக்கல்லையே இதைத்தான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கண்டித்தார்கள் காங்கிரஸே இந்த மாதிரி பாதைக்கு போது இந்துயிசம் இது மாதிரி போகிறது தவறுன்னு திரு பீட்டர் அல்போன்ஸ் வந்து கண்டிச்சார்கள் அப்ப வந்து அதோட லட்சுமி அவர்கள் பதில் சொல்லணும் மூணாவது விஷயம் அவர் சொல்லாதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது சரி நம்ம சொல்லிடலாம் அவர் முடிக்கணும் அவருக்கு சொல்லுங்க சோ இது வந்து ஒரு தொடர்ச்சியா தான் பாக்குறேன் இது ஒரு இது தனிப்பட்ட நிகழ்ச்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிதம்பரம் அவர்கள் இதே மாதிரி கட்டுரை ஏதாவது ஹிந்துசம் நான் ஹிந்துசம் இந்துத்துவாக்கு டிஃபரன்ஸ் அதே மாதிரி திரு சசிஷர் தரூர் அவர்கள் யாருமே வந்து முஸ்லிம்ஸ் சேர்த்தோ கிறிஸ்டியன்ஸ் சேர்த்தோ சொல்ல லட்சுமி அவர்கள் பதிலே சார் நம்ம கேட்கலாம் ஓகே கேட்கலாம் அருணன் கரமூதி சுருக்கமா சொல்லுங்க முகமது ஷமி அவர்கள் எக்ஸாம்பிள் சொன்னது வந்து அதுல தெளிவா ப்ரூவ் ஆச்சு அதுல பாதி வந்து இந்தியால இருக்கிற ஹேண்டில்ஸே கிடையாது ரெண்டாவது விராட் கோஹ்லிக்கு தான் ஜாஸ்தி திட்டு விழுந்தது முகமது ஷமி அவர்கள் விராட் கோஹ்லி திட்டு ஓகே